வந்து எதை எடுத்தாலும் அடல்ட்ரேட்டட் ஃபுட், கலர் கலக்குறாங்க, அதை ஒரு சந்தைப்படுத்தும் வித்தையாக பயன்படுத்துகிறார்கள். எனக்கு வந்து தர்பூசணி பழத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 10,000 கிலோ விளைவிக்கிறோம். ஒரு 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 தர்பூசணி 3 கிலோ 4 கிலோ இருக்கும், அதிகபட்சம் 10 கிலோ இருக்கும். அப்போ 3000 4000 பழங்களில் உட்காந்து எங்களுக்கு சாயம் ஏற்றிட்டு தான் எங்கள் வேலையா? பொதுவாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றது எல்லாமே ஏ கிரேடாக இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே செகண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மெயினான காரணம் இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபுட்ஸ் கிடைக்கிது. பட் அதானே எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்ற ஒரு விஷயம். அஃபோர்டபுளுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி இந்தந்த காய்கறிகளை அல்லது இந்தந்த பழங்களை குறிப்பாக இது மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்குறது நல்லது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சஜஷனாக என்ன வாங்க? பழங்கள்லாம் மாம்பழங்களில் நிறைய பேர் வந்து கலர் வந்தோன்னே வெட்டி சாப்பிட்றாங்க, சுவை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது தவறு. இப்போ வந்து எதை எடுத்தாலும் அடல்ட்ரேட்டட் ஃபுட், கலர் கலக்குறாங்க, அதை ஒரு சந்தைப்படுத்தும் வித்தையாக பயன்படுத்துகிறார்கள். ஓகே, விற்பனையாளர்கள் அதை ஒரு வித்தையாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் பாதிக்கப்படும் விவசாயிகள் ஏராளம். நாங்கள் எந்த பொருட்களிலும் எங்களுக்கு தெரிந்து இது மக்களுக்கு தீங்களிக்கும் என்றால் எந்த விவசாயியும் அதை செய்ய மாட்டாங்க. அனைத்து விவசாயிகளிலும் குழந்தைகள் உள்ளன. நாங்கள் என்னுடைய கால்நடைகளை கூட ஒரு குழந்தைகளாக வளர்ப்பவர்கள். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்து அதை எப்படி கொடுப்போம்? நாங்கள் விளைவித்த பொருட்களில் ரசாயன சாயங்களை பூசுகிறோம் என்று கூறுகிறார்கள். எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதனால் இன்னும் அதை நிரூபிக்கப்படுற இடங்கள் நிறைய இருக்குல்ல, அது எந்த இடத்துல அந்த தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா அதை களைய வேண்டிய கட்டாயம் அரசிடம் உள்ளது. ஆனால் விவசாயிகள் கிட்ட இருந்து அப்படி ஒரு விஷயம் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? வரல. நாங்கள் 10,000 டன் 20,000 டன் விளைவிக்கிறோம். 10,000 கிலோ. எனக்கு வந்து தர்பூசணி பழத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 10,000 கிலோ விளைவிக்கிறோம். ஒரு 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 தர்பூசணி 3 கிலோ 4 கிலோ இருக்கும், அதிகபட்சம் 10 கிலோ இருக்கும். அப்போ 3000 4000 பழங்களில் உட்காந்து எங்களுக்கு சாயம் ஏற்றிட்டு தான் எங்கள் வேலையா? ஒரு சின்ன அதான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, எடுக்கிறப்பே ஹேண்ட் பிக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதனால? அது கீழே விழுகும்போது கல் குத்தி டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஹேண்ட் பிக்கிங் பண்ணுறோம். அப்போ நாங்களே கொண்டே அதில் எப்படி ஊசி குத்துவோம்? மக்கள் சிந்திக்க வேணாமா? அதை ஒரு தர்பூசணி 1 மாதம் வந்து 1 மாத காலம் தனியாக வச்சா 1 மாத காலம் தாங்கும். 1 மாத காலம் தாங்கக்கூடிய தர்பூசணியில் ஓட்டை போட்டால் 3 நாளில் கெட்டு போயிடும். நாங்கள் ஏன் அதை பண்ணுவோம்? இப்போ நிறைய ஆனால் அதை கண் கூட பார்க்க முடியுது இல்லை? பார்க்கவே முடியாது. இப்போ நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பழங்கள் இயற்கையாகவே நிறமி கொண்டது தான் தர்பூசணி. தர்பூசணிக்கு இயற்கையாகவே சிவப்பு நிறம் உண்டு. மாம்பழத்துக்கு இயற்கையாகவே பழுக்கும் போது மஞ்சள் நிறம் உண்டு. இப்போல்லாம் லைட்டாக பழுத்திருந்தா தான் அது ஆர்கானிக் மாங்கான்னு சொல்லி விற்கிறாங்க. மாங்காய் பழுத்தாலே மஞ்சளாயிரும். ஒரு சில பேர் அவங்களோட சந்தைப்படுத்துதல் நுட்பத்துக்காக நாங்கள் ஆர்கானிக்காக விற்கிறோம், மற்ற மார்க்கெட்டில் இருக்கிறது பூரா பெஸ்டிசைட் போட்டு வருதுன்னு வெளிப்படையாக வீடியோக்கள் விடுறாங்க. மக்கள் அச்சம் கொள்கிறாங்க. இன்றைக்கி மாம்பழம் 4 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்கிறதுக்கான முதல் குற்றவாளி மக்கள் இந்த மாதிரி பரப்புரைகளை பண்ணுறவங்க தான். எல்லாரும் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுருந்தா குறைந்தபட்ச விலை 20 ரூபாய்க்கு விற்றுருக்கும். மக்களால் 20 ரூபா கொடுத்து நீங்கள் 1 கிலோ மாங்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? யாருமே அதை பயன்படுத்தாதனால தான் இந்த விலைக்கு வந்திருக்கு. பொதுவாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றது எல்லாமே ஏ கிரேடாக இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே செகண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு மெயினான காரணம் இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபுட்ஸ் கிடைக்குது. கிடைக்குதான். பட் அதானே எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அஃபோர்டபுளுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்களா? தரம். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களோட கண்ணோட்டத்தில் வெள்ளை நிற தோட்கள் கொண்ட பழங்கள், பளபளப்பான மேனி கொண்ட பழங்கள், பளபளப்பான மேனி கொண்ட காய்கறிகள், இதை தான் நீங்கள் முதல் தரம்னு சொல்கிறீங்க. பளபளப்பான மேனி கொண்ட காய்கறியும் சரி, பளபளப்பு குறைந்த காய்கறியும் சரி ஒரே தோட்டத்தில் தான் விளைகிறது. நீங்கள் அதை சமைத்து சாப்பிடும்போது 2லிருந்தும் ஒரே அளவு தான் சத்து ஏற்படும். ஏற்றுமதிக்கு நாங்கள் ஏன் அப்படிப்பட்ட பொருட்களை அனுப்புகிறோம்னா,
ஏற்றுமதியில் ஒரு பொருள் வீணாகுதுன்னா எங்கெங்கே வீணாகும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்று மாம்பழத்தோட விலை 20 ரூபா. நான் வாங்கி அதை ஏற்றுமதி பண்ணுறேன்னா அது ஏற்றுமதியில் சென்று ஒரு வெளிநாட்டை அடையும் போது குறைந்தபட்சம் அதனுடைய விலை 200 ரூபாயாக மாறும். ஒவ்வொரு படிநிலையை கடக்க வேண்டும். 10 படிநிலைகளை கடந்தால் மட்டுமே அந்த பொருள் ஏற்றுமதிக்கு அனுப்பப்படும். சர்டிஃபிகேஷன், ப்ராசஸிங், ஹேண்டிலிங், டிரான்ஸ்போர்ட், இத்தனையும் கடந்து தான் வெளிநாட்டை போய் சேருது. நீராவியில் ஒரு சில மாங்காவை வச்சு எடுத்தால் தான் அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும், ஜெர்மனிக்கு அனுப்ப முடியும், ஜப்பானுக்கு அனுப்ப முடியும். வெந்நீரில் போட்டு எடுத்தால் தான் ஒரு சில நாடுகள் வாங்குவாங்க. எதனாலன்னா நம்மளோட மாம்பழத்தோட கொட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வெளியில் வரும். அதுக்கு பேர் ஃப்ரூட் ஃப்ளைன்னு பேர். பூவாக இருக்கும்போது அந்த பூவில் போய் முட்டைகளை இட்டுரும். அந்த பூ பெருசானதுக்கப்புறம் அந்த கொட்டைக்குள்ளேயே அந்த பூச்சி வளர்ந்துடும். இது உள்ள பழத்தை எந்த பாதிப்புமே ஆக்காது. ஆனால் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு அந்த கொட்டையை போட்டுனா அந்த கொட்டையிலேருந்து அது வெளியே வரும். பழம் வந்து 100% முத்துனதுக்கப்புறம் அந்த கொட்டையை ஓட்டையிட்டு வெளியிட்டு வரும்போது மட்டும்தான் அது டேமேஜ் ஆகும். வெளிநாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பழங்களை வந்து வாங்க மாட்டாங்க. ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணும்போது இந்த கொட்டையில் பூச்சி தான் தெரிஞ்சிடும். அந்த லாட் பூரா கேன்சல் பண்ணிடுவாங்க. எதனால் கேன்சல் பண்ண போகிறாங்கன்னா அவங்க நாட்களில் நிறையா பயிர்களை விளைய வைக்கிறாங்க. அவங்களோட பயிர்களுக்கு இந்த பூச்சி எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கே ஒரு சில பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வரும்போது அதுக்கு சில தரக்கட்டுப்பாடுகளை நம்மளும் விதிக்கிறோம். நம்மளுக்கும் முதல் தரம் உள்ள பொருட்களை தான் அங்கேருந்து ஏற்றி இங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னா நான் சொல்லிக்கலாம் அந்த பயண நேரங்கள் கூட. அப்போ முதல் தரமான பொருட்கள் நீங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த பயண நேரங்களில் அது தெளிவாக போய் சேரும். இல்லைன்னா அங்கே போய் அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வீணாகுதுன்னா அந்த பொருளை டெஸ்ட்ராய் அழிப்பதற்கும் நாம் தான் பணம் கட்ட வேண்டும். அதனால்தான் ஒரு ஏற்றுமதியாளர் முன்னெச்சரிக்கையாக இங்கிருந்து முதல் தரமான பழங்களை மட்டும் ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ 20 ரூபா பழம் 250 ரூபா லாஸை கொடுக்கும். அதே அந்த பழம் 100 ரூபாயாக இருந்தால் 300 ரூபா லாஸ் ஆகும். இதனால தான் ஏற்றுமதிக்கு முதல் தரமான பொருட்களை அனுப்புகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தரக்கட்டுப்பாடு விதிகள் இருக்குது. அந்தந்த தரக்கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நம்ம அதை அனுப்ப முடியும். என்னென்ன மாதிரியான பழங்கள் எந்தெந்த கண்ட்ரி வந்து அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குறாங்க? இப்போ மல்கோவான்னு ஒரு பழம் இருக்குது. அது அதிக சுவை கொண்ட பழம். தாய்ப்பாலுக்கு அடுத்து மாம்பழத்துலேருந்து பால் வரும், எல்லாருக்கும் தெரியும். தாய்ப்பால் மாதிரியே பால் கொண்ட ஒரே ஒரு மாம்பழம் மல்கோவா தான். பால்கோவா மாதிரி அது கோவா. ஒரு பால்கோவாவை சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குன்னா நீங்கள் மல்கோவா சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மாம்பழம். யாருமே வந்து இயற்கை ரக மரங்களில் நம்மளோட நேட்டிவ் ப்ரீட்ஸை வாங்குறது கிடையாது. நிறையா இருக்குது அந்த மாதிரி. குதாகத்துன்னு ஒரு மாங்காய் இருக்குது, மல்கோவா மாதிரி டேஸ்ட் கொண்டது. ஆமாம், எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது. தங்க காட்சின்னு மாங்காய் இருக்குது. பேர்கள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இல்லை, நான் அதுதான் அடுத்து கேட்க வந்தேன். இதெல்லாம் மலைகளின் ஓரங்களில் விளையக்கூடிய வெரைட்டி. இதை இன்றைக்கும் நான் வந்து குறிப்பிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயிகளோட தோட்டத்தில் இருக்க எந்த மரத்தையும் விவசாயம் விட்ட மாட்டேன். இன்னமும் இருக்குது. இந்த ரகங்கள்லாம் வந்து ஒன்றும் ஒவ்வொரு மினரல்ஸை வந்து மல்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக கொண்டது. நாட்டு ரக மாம்பழங்கள் அதை யாருமே சாப்பிட்றதில்ல. நார் இருக்குது, பல்லில் மாட்டிக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும். அதுதான் நம்மளோட இந்த மண் சார்ந்த பழம். அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அந்த பொருளுக்கு நீங்கள் அதிகபட்சமான எந்த தெளிப்பானும் தெளிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது இந்த மண் சார்ந்து வளரக்க வேண்டியது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்தை கொண்டு போய் மகாராஷ்டிராவில் வச்சிங்கன்னா ஒழுங்காக வளராது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாதுளை செடியை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ வளராது. அந்த மண் சூழியல் அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பழம் விளையும். இப்போ எங்கள் சிறுமலையில் இருக்க வாழையை கொண்டு எல்லா ஊர்லேயும் வச்சு பார்த்துட்டாங்க. வேறு எந்த மலையிலும் ஒழுங்காக வளரல. அது அந்த சூழியல், அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு மட்டும் வளரக்கூடிய அவுரின்னு ஒரு செடி இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும். தமிழ்நாட்டோட சீதோச நிலைக்கு ஏற்ற வளரும். இந்த மாதிரி மக்கள் நிறைய நாட்டு ரக பழங்கள் காய்கறிகளை இதெல்லாம் நாட்டு விதை போட்டு வளர்க்கணும். ஏற்கனவே நாட்டு ரக மாம்பழங்கள் இருக்குது, நிறையா வருது. அதை வாங்கி சாப்பிட்டா இருக்கும். காலப்பாடியாக இருக்கட்டும், மல்கோவாக இருக்கட்டும், இமாம் பசந்தாக இருக்கட்டும், பங்கனப்பள்ளியாக இருக்கட்டும். இப்போ பங்கனப்பள்ளியெல்லாம் கர்நாடகா மாநிலத்திலேருந்து நமக்கு வந்தது. இமாம் பசந்து ஹைதராபாத் ஆரிஜினாக கொண்டது. ஆமாம், இமாம்னு ஒரு மன்னர். இமாம்னா மன்னருக்கு சமமான, அதான் இமாம் பசந்த். அதிகமாக மன்னர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ரகம். இன்றைக்கும் வந்து அதிக
ருசி கொண்ட மாம்பழமாக அறியப்படுறது இமாம் பசந்த், மல்கோவா, காலப்பாடி. இதெல்லாம் நம்மளோட ரகத்தில் வந்து காலப்பாடி நம்மளோட நீளம்னு சொல்லக்கூடிய காசா லட்டு மாம்பழம். நம்ம ஏரியாவில் அது பேரே காசா லட்டு. ஒரு லட்டு தின்னதுக்கான சுவையை அந்த மாம்பழத்தில் நீங்கள் இது அது நாட்டு ரக மாம்பழம் காசா லட்டு. அதில் நார் இருக்கும், ஆனால் மக்கள் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி எல்லா ரகங்களையும் கேட்டு வாங்கி மக்கள் சாப்பிட்றாங்க. இப்போ குதாகத்தாக இருக்கட்டும், தங்க காட்சியாக இருக்கட்டும், கருங்குரங்குனே ஒரு மாம்பழம் இருக்குது. 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாது அந்த மாம்பழம். 20 நாள் ஆனாலும் தன் நிலை மாறாமல் இருக்கும் அந்த மாம்பழம். அதுக்காக ருசி குறைந்த மாம்பழம் கிடையாது, அவ்வளவு ருசியாக இருக்கும் அந்த மாம்பழம். ஆனால் அதுக்கே அந்த ஒரு பேர் வந்தது. அதாவது எப்படி பேர் வந்திருக்குன்னா, பேர் காரணம் என்னன்னா அதோட தோல் ரொம்ப கெட்டியானது. ஓகே. குரங்குடைய தோலுக்கு இணையாக இருந்ததுனாலே எனக்கு பேரே கருங்குரங்கு. ஆனால் அந்த மாம்பழத்தை நான் ஆய்வுக்கு உட்படுத்திய போதில் அதில் அவ்வளோ நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நான் அதிர்ந்து போனேன். ஏன்னா அந்த மாங்காவோட டேஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதை கொண்டே லேபில் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ நாட்டு ரகங்களை ஏன் ஒதுக்குறாங்க மக்கள்? மக்களுக்கு தெரிந்த ஒரு 3 பிரபலமான ரகம்னா பங்கனப்பள்ளி 1, செந்துரா 1, இமாம் பசந்த் 1, மல்கோவா, நீளம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. ரகங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க, கேட்டு வாங்கி பழகுங்க. அப்போ தான் அது ஒரு விவசாயிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அதனால் இங்கேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா இங்கேயும் எல்லா ரகமான மாம்பழம் சென்னைக்கெல்லாம் அது வர்றதில்லை, அங்கே உள்ள லோக்கல்லே வாங்கிக்கிறாங்க. ஓகே. விலைகள் போவதில்லை அது. ஏன்னா சென்னையில் வரக்கூடிய வியாபாரிகள் அதை நிராகரிச்சிருவாங்க, இங்கே விற்காது. நீங்கள் கேட்டு வாங்க ஆரம்பிச்சா தானே விற்கும். ஒரு பொருள் எப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகும்? நீங்கள் கேட்கும். பொதுவாக வந்து எல்லா பழங்களையும் வந்து இது சீசனல் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாம்பழங்களையும் வந்துட்டு சம்மர் டைமில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ ஆண்டுதோறும் விளைவிக்கக்கூடிய மாம்பழங்கள் இருக்கா? இப்போ ரகங்கள் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஆண்டுதோறும் விளையக்கூடிய மாம்பழங்கள் இருக்குது. நான் பொதுவாக ஆண்டுதோறும் மாம்பழங்கள் வியாபாரம் செய்து வர்றேன், ஆண்டு முழுவதும். நான் இங்கே உள்ள மாம்பழம் மட்டும் கிடையாது, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரிலேருந்து இறக்குமதியும் பண்ணுறோம் நம்மள்ட்ட இல்லாத நேரத்தில். ஏன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து பலரச கடைகள் அதிகமாகிடுச்சு, ஜூஸ் ஷாப்ஸ். இப்போ 365 நாள் மாம்பழம் பண்ணுறாங்க. மாம்பழ கூழ்லேருந்தும் உங்களுக்கு குளிர்பானங்களை தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து நம்ம இது பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த மழையை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் அன்சீசன்லையும் காய்க்கும். கோடைகளில் திடீர்னு வெப்பம் கிடச்சிட்டா ஒரு சில மரங்கள் இந்த நேரங்களில் காய்க்காமல் இருக்கும், அது டக்குன்னு அப்போ பூ எடுத்து காய்ச்சிடும். அந்த மாம்பழங்களையும் விற்பனை செய்து தான் வரோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி இந்தந்த காய்கறிகளை அல்லது இந்தந்த பழங்களை குறிப்பாக இது மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்குறது நல்லது அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னா சஜஷனாக என்னவா இருக்கும்? பழங்கள்லாம் மாம்பழங்களில் நிறைய பேர் வந்து கலர் வந்தோன்னே வெட்டி சாப்பிட்றாங்க, ஓகே, சுவை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது தவறு. மாம்பழங்கள் வந்து ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தோல் மீது ஏற்படும் சுருக்கம், அந்த நிலைக்கு வரும்போது மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா மாம்பழமே சுவை நிறைந்த மாம்பழமாக தான் இருக்கும். மாம்பழம் எல்லாருமே கடையில் இருக்கவங்க அதை லைட் கலர்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா முழுமையாக பழுத்த நிலைக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து நிறையா நட்டம் ஏற்படும். ஏன்னா மாம்பழங்கள் கூட்டமாக இருக்கும்போது வேகமாக பழுத்துக்கிட்டே இருக்கும், அதனால் அவங்க அரை நிறத்தில் தான் வச்சுக்குவாங்க. இவங்க அந்த அரை நிறத்தை வாங்கி கொண்டே இது ஃபுல்லாக கலர் வந்துச்சுன்னு கட் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லை, அப்புறம் மாங்காய் வாங்க மாட்டாங்க. சுவை குறைந்ததை யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி சாப்பிட பழங்க. மாம்பழத்திற்கான ஒரு இது, ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு மாதிரி பழுக்கும். இப்போ காலப்பாடி மாம்பழம் பார்த்தீங்கன்னா பழுத்தாலுமே லைட்டாக பச்சை கலர்லேயே இருக்க மாதிரி இருக்கும். நல்லா 100% விளைச்சல் உள்ள காலப்பாடி மாம்பழம் ஃபுல்லாக மஞ்சளாக வந்துடும். அந்தந்த நேரத்திற்கு ஏற்றது போல இருக்குது. மாம்பழங்களை காய்களாகவும் வாங்கி பழகுங்க, வீட்டில் கொண்டு போய் நீங்களே பழுக்க வைங்க. மாம்பழங்களை நிறைய பேர் குளிர்பான பெட்டகங்களில் வச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கேன், இது ரொம்ப தவறான விஷயம். அந்த காலத்துலலாம் அரிசிக்குள்ளே போட்டு பழுக்க வைக்கலாம். என்னென்னா மாம்பழத்திலிருந்தே எத்திலின்கக்கூடிய ஒரு எத்திலின் வெளியாகும். அந்த எத்திலின் வந்து தனக்குள்ளே சுழற்சி ஆகும்போது மாம்பழம் வேகமாக பழுக்கும். ஓகே, அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மரத்துலேருந்து எப்படி மாம்பழம் ஒரு மாம்பழம் தான் பழுக்கும், இந்த ஒரு மாம்பழம் அந்த எத்திலினை வெளியிடும் போது மற்ற மாம்பழங்கள் வந்து அதை சுவாசிக்கும் போது அடுத்தடுத்த மாம்பழங்கள் வேகமாக பழுக்கும் மரத்தில். மரத்திலிருந்தே பழுத்து மாம்பழம் வந்தால் அதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மரத்துலேருந்து பழுத்து வரக்கூடிய மாம்பழங்களில் சாப்பிட முடியாது. அதை மக்கள் இப்போயும் அது விழிப்புணர்வு இல்லாமல் நிறையா விவசாயமே தெரியாதவங்க வீடியோ போடுறாங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. மரத்திலே பழுக்கக்கூடிய ஒரு சில ரகங்கள் தான் சாப்பிட முடியும். ஓகே, மரத்திலே பழுத்துருச்சு, அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? பழுத்த மாம்பழத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல.
கட்டாயம். காய்களை வாங்கி பழகுங்க. இப்போ பயம் குறையும், நீங்களே பழுக்க வைங்க. 1 கிலோ மாம்பழத்தில் ஒரு 5 பீஸ் வருதுன்னா டேபிளில் சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வைக்கோலை வீட்டிலே வச்சுங்க எப்போதுமே. வைக்கோலை போட்டு உள்ளே போட்டு வைங்க. 4 மாம்பழத்தில் குறைந்தது 3 மாம்பழம் பழுத்துரும். 2 மாம்பழம் ஏதாவது டேமேஜ் ஆனால் ஆகும். அப்போ அந்த கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்கன்ற அந்த பயம் இருக்காது இல்லையா? பயம் இருக்காதுல்ல. கட்டாயம். நிறைய பொருட்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. எல்லா சீதோஷ நிலையிலையும் அந்தந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற பழங்களை சாப்பிடணும். நேச்சுரலாக உடம்புக்கு சுகர் வேணால் மாம்பழம் சாப்பிடணும் அதிகமாக. இந்த சீசனில் நீங்கள் அதற்கு தேவையான உங்களுக்கு தேவையான சர்க்கரை அளவை சேர்த்து வைத்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையானப்போ அதை பயன்படுத்தி. பழங்களில் மட்டும்தானே நேரடியாக உங்களுக்கு சர்க்கரை கிடைக்குது. பழங்களை நிறைய எடுத்துக்கணும். அப்போ எப்படி உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை ஃபார்மர்ஸ்க்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க? நீர் ஆதாரங்களோட தட்டுப்பாடு நிறைய இருந்துச்சு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதை அரசு முன்னெடுத்திருக்கு. அதுக்கு மானியங்கள் கொடுக்குறாங்க. விவசாயிகளும் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்துங்க. எல்லா விவசாயிகளுக்கும் நான் அதை கேட்டுக்கிறேன், பயன்படுத்த சொல்லி. சொட்டு நீர் பாசனங்களை நீங்கள் பயிர்களை விளைவிக்கும் போது ஒரு தேவையான அளவு நீர் மட்டும்தான் அந்த செடிக்கு தேவைப்படும். நமக்கு தண்ணி தேவை. இது டம்ளர் மோந்து குடிப்போமா இல்லை அந்த அண்டாளருக்கு முக்கி குடிப்போமா? எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுத்து குடிக்கணும். அதே மாதிரி தான் அந்த செடியும். அது எவ்வளோ நீர் தேவையோ அவ்வளோதான் விடணும். நீங்கள் வாய்க்காலில் நீர் பாய்ச்சும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட வேர் பகுதி முழுவதும் மூச்சு முட்டக்கூடிய நிலைமை ஏற்படும் பயிர்களுக்கு. இது அறிவியல் ஆய்வுப்படி உண்மை. விவசாயிகள் முடிந்தளவு தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் வந்துட்டாங்க. ஒரு 60% விவசாயிகள் வந்துட்டாங்க. மீதமுள்ள 40% விவசாயிகளும் அதை நோக்கி பயணிக்கும் போது 10 ஏக்கரில் பண்ணக்கூடிய விவசாயம் அந்த நீரை வச்சு 20 ஏக்கரில் விவசாயம் பண்ணுவோம். 1 ஏக்கர் பண்ணக்கூடிய இடத்துல 3 ஏக்கர் பண்ணாங்க. அதனால இந்த வானம் பார்த்த பூமியெல்லாம் நிறைய இடங்களில் காப்பாற்றப்படும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. ஆமாம், சொட்டு நீர் பாசனங்கள் வரும்போது இப்போ நிறையா இடங்கள் கொரோனாவில் நம்ம இளைஞர்கள் செய்த பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஊரில் போயிருந்தப்போ நிறைய பேர் விவசாயத்தை கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு கொரோனாவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லுவேன். அது என்னதான் தீமை செய்யும் விஷயமா இருந்தாலும் நிறைய பேர், எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் ஐடி துறையில் இருந்தவங்களாம் வீட்டுக்கு போயிருந்தப்போ காசு வச்சுருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி விவசாயம் அப்படி பண்ணியிருந்தவங்களாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்காங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இருக்குப்பா, நீங்கள் தான் யாரும் பண்ணுறதில்ல அப்படிலாம் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஆட்கள் அல்லது விவசாயிகள் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஐடி வேலை அளவுக்கு பார்க்கப்படுறது இல்லை. ஆனால் இவங்க பார்க்குற வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலைன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமான ரியலைசேஷன். முக்கியமான வேலை மட்டும் அதெல்லாம் சரியாக செஞ்சால் அதில் சம்பாதிக்க முடியும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போயும் ஒரு விவசாயி ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு. அடடா, ஒரு முன்னோடி விவசாயி வச்சுருக்காரு. அதான் சூப்பர். ஸோ இதுக்கு மத்தியில் நீங்கள் வாங்கின விருதுகளை பற்றியும் பேசலாம். உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விருதுகள்லாம் எனக்கு விவசாயம் சார்ந்த நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு. நல்ல அரசு விருதுகள் கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த புகைப்படங்கள்லாம் எடுக்கக்கூட இப்போ என்கிட்ட ஆள் கிடையாது. சிறு வயதில் வாங்கினேன். 20 வயதில் நான் விருது வாங்கிட்டேன். அப்புறம் பயணங்கள் நிறையா. இந்த பயணங்களில் கிடைத்த விருதுகள், நான் எனக்கு கிடைக்கிற பெரிய விருதாக நினைக்கிறது என்னென்னா என்னுடைய ஒவ்வொரு விவசாயிகளோட வீட்டில் அருண்னைக்கு ஒரு பிள்ளை. நான் என் மார்பிளை குத்திக்கக்கூடிய விருதாக நினைக்கிறேன். அது மட்டும்தான். நத்தம் தொகுதி அளவில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 100% விவசாயியில் 60% விவசாயிக்கு அருமை தெரியும். நான் மகுடம் சூடிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். என்னென்ன பிஸ்னஸ்லாம் ஈடுபட்டிருக்கீங்க அருண்? நான் கிட்டத்தட்ட இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்களில் ஈடுபட்டதன் காரணமாக நான் அந்த வாழ்வியல் முறைக்குள்ளே வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ நான் விவசாயி வர்றேன், விவசாயிலேருந்து வியாபாரியாக மாறுறேன், வியாபாரியிலேருந்து ஏற்றுமதியாளர் ஆகிறேன். ஏற்றுமதியாளர் ஆனோன்னா இன்றைக்கி நிலைமைக்கு நான் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் நான் இந்த பழங்களை நேரடியாக வெட்டி அவங்க வீட்டுக்கு கொடுக்குற வேலையை முதற்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், இப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் அப் வேறு தொடங்கி. ஆமாம், ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். எதனாலனா நேர இன்பம் காரணமாக எல்லாருக்குமே பழம் சாப்பிட்ணுன்னு அதீத ஆசை இருக்குது. கட்டாயம். அந்த பழங்கள் நல்ல பழங்களா கெட்ட பழங்களாம் எல்லாருக்கும் பயம் இருக்குது. எல்லா பழங்களும் நல்ல பழங்கள் தான். இதில் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா ஒரு சாத்துக்குடி எடுத்துகிட்டு அதை எப்படி தோல் உரிச்சு சாப்பிடுவோம், இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். யாராவது உரிச்சு கொடுத்தா சாப்பிட்றலாம். இப்போ சாத்துக்குடியை நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதோட பழமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் உள்ள முக்கியமான விஷயமே அதோட நார்ச்சத்து தான்.
நார்ச்சத்துக்களை கரெக்டாக எடுத்திங்கன்னா மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல்னா மனிதனுக்கு பழச்சிக்கல் இல்லை. மனிதர்கள் வந்து பழத்தை அதிகமாக ஜூஸாக எடுக்கிறதோட பழங்களாக எடுத்துக்கோங்க. அதோட முன்னெடுப்பாக அதோட மாற்றமாக தான் இப்போ வெட்டி கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அப்படியே கட் பண்ணி பாக்ஸில் வச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. மாதாந்திர சந்தா கொடுத்துட்றாங்க. அந்த சந்தாவின் அடிப்படையில் இப்போ டெமோ போயிட்டு தான் இருக்குது. மாதாந்திர சந்தாவின் அடிப்படையில் அவங்களுக்கு ஆல்சோ உங்களது காதல் திருமணம் அங்கேயும் ஒரு புரட்சி. அகைன் உங்களுடைய மனைவியும் வந்துட்டு காவலராக இருக்காங்க, பெண் போலீஸ். இப்போ நான் வந்து என்னோட துறையில் சாதிக்கிறேன். இப்போ நான் சம்பாதிக்கிற பணம் போதும், நீங்கள் வீட்டில் இருங்க, குழந்தைய வளங்கன்னு நான் சொல்ல முடியாது. நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறதுக்கு காரணம் என் தாய் தந்தை. என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறாங்க. என் மனைவி எப்படி இதில் வேலை பார்க்க விட்றீங்கன்னா அவங்களோட வெற்றிக்காக நான் பயணப்பட்டிருக்கேன். நான் 18 வயதில் வந்து அவங்க 19 வயதில் காவலரானாங்க. பல இதுக்கப்புறம் தான் நான் திருமணம் செய்து கொள்ளும்போது நான் ராணிப்பேட்டிலேருந்து வந்துட்டு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்போது பெரிய ட்ராபேக்கில் இருந்தேன் நான் சொல்ல முடியாது. அதான் அங்கே ஃபுல்லாக லாஸு. நான் வியாபாரம் செய்து வைத்திருந்த பணம் எல்லாம் விவசாயத்தில் போட்டு நட்டேன். ஒன்றுமே இல்லாத அருணை திருமணம் செய்துக்கிட்டாங்க. தைரியம். காரணம், காதலனாக இருப்பவரை கணவராக மணந்து கொள்ள மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அது என் மனைவிக்கு இருந்தது. அது அவள் என் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெற்றி தான் அருணுடைய அந்த பயணங்கள். ஸோ உங்களை மாதிரி யங்ஸ்டராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரணும், ஆனால் தயக்கம் இருக்கும். சில பேருக்கு காசு இருக்கும், சில பேருக்கு காசு இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அருண் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன? எந்த ஒரு இடத்துலையுமே பணம் வந்து உங்களை பாதிப்படைய செய்யாது. பணம் இல்லாததுனால நான் தொழில் பண்ணலைங்கிறது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதாவது என்னிடம் தயக்கம் இருக்கக்கூடாது தொழிலில். நான் இத்தனை தொழில்களை முன்னெடுத்து போகும்போது எனக்கு தயக்கம் இருந்தது கிடையாது. நான் ஏராளமான நஷ்டங்களை அடைந்திருக்கேன். ஏன்னா என்னோட தொழில் அழுகக்கூடிய தொழில். வண்டியில் போகும்போது அழுகிறோம், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் அந்த தொழிலை விட்டு வெளியில் போகணும்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. தியாகங்கள் தான், உழைப்பு, தியாகம். நான் இளமை வயது பருவத்தை பெரிதாக கொண்டாடியதில்லை, மற்றவர்கள் மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. ஏன்னா அப்போவே நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்து. ஆமாம், இன்றைக்கி வந்து என்னோட ஒரு சிறு பழமொழி தான் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடியது. இளமைக்கு வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு எஜமானியாக இருக்கலாம். எல்லாரையுமே அது பழகணும். அதாவது பணம் இல்லாதப்போ பணம் சம்பாதிக்க தெரியாதவர்களுக்கு பணம் இருக்கும்போதும் பணம் சம்பாதிக்க தெரியாது. பணம் இல்லாமல் ஒரு காரணம் அல்ல. தொழில் செய்வதற்கு பணம் இல்லாத ஒரு காரணம் இல்லை. நம்பிக்கையை வளர்த்துங்க. எல்லா இடத்துலையும் தொழில் செய்ய நம்பிக்கை தான் தேவை. ஒருத்தர் நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்துட்டு விற்றுட்டு திரும்பி காசு கொடுத்துருவீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்களை உங்களுக்கு கொடுத்து விற்பனை செய்துவிட்டு கொடுங்கள் என்று வாங்குவதற்கு அனைவரும் தயாராக உள்ளது. தொழில் செய்ய ஆரம்பித்தவுடன் ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகாதீர்கள். அதில் உங்கள் தொழிலை வீழ்ச்சியடைய செய்து. ஸோ பொதுவாக எந்தெந்த பொருட்களை எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வாங்குறீங்க? நம்ம காய்கறி பழங்களை வந்து ஏற்றுமதி செஞ்சு வரோம். இந்தியா பூராவும் அதை அனுப்பிட்டு வரோம். ஒரு 17 ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு வரோம். 17 மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம். ஒரு 20-21 கண்ட்ரிக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். மலேசியாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜெர்மனிலாம் நான் என்னோடய அண்ணன் ஒருத்தவர், ஆமாம், அவர் 2 பேரும் சேர்ந்து ஜெர்மனியில் அந்த மாம்பழத்தை விற்கிறோம். நான் இங்கேருந்து ஓரளவுக்கு அந்த இயற்கை சார்ந்த விளைந்த மானாவரி மாம்பழம்னு சொல்லக்கூடியது எங்கள் ஏரியாவில் அதிகம். அதுதான் மானாவரி மாம்பழம் நத்தத்தில் அதிகம். அதெல்லாம் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே பெஸ்டிசைட்னு சொல்லுவாங்க. மானாவரின்னு என்ன தெரியுமா? இப்போ மானாவரி நீங்கள் சொல்லுவீங்களே, என்ன வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் அந்த மரத்துக்கு தண்ணியே. அந்த மரத்துக்கு நீங்கள் மருந்தெல்லாம் அடிக்க முடியாது. தண்ணி இருக்க மரத்துக்கு தான் வந்து கூலிங் இருந்தால் தான் மருந்து அடித்தா எஃபெக்ட் ஆகி மரம் கருகி போகாமல் இருக்கும். கூலிங் இல்லாத மரத்துக்கு அடிச்சிங்கன்னா இறந்து போயிடும். அதுவாக அப்படியே காய்க்கும், அப்படியே பறிக்கிறது. யாருமே எதுவுமே பண்ண வேணாம், அவ்வளோதான். உரம் போடுறதோ கீழே எதுவுமே கிடையாது. சுவை எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே நீர் இல்லாத மாம்பழம் அதிக சுவையாக இருக்கும். நீர்ச்சத்துக்களை எடுக்காத மாம்பழம். ஆமாம், மாம்பழம் வந்து ஒரு வறட்சி தாங்கி பயிர் தானே. ஓகே. ஆனால் பொதுவாக வந்து மாம்பழம்னாலே நிறைய தண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லையா? ஒரு வருஷமாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியை விடாமல் இருந்தாலும் மாம்பழம் செழிப்பாக இருக்கும். தேவையான மழை நீர் அதுக்கு வந்து போதுமானது. இப்போ எங்கெங்க இருந்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ திங்ஸை வந்துட்டு இவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இல்லை எல்லா இடங்கள்ல இல்லை விவசாயிகள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து ஆர்சி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸுங்கிற ஒரு கம்பெனிக்கு நான் எம்டியாக இருந்துட்டு வரேன். நம்ம இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பழக்கடைன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஏபிஎம்சி ஃப்ரூட் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம். கோயம்பேடுலையும் கடை வச்சுருக்கோம். காய்கறி பழம் 2க்குமே வச்சுருக்கோம். இல்லாமல் மும்பையிலையும் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் கடை வச்சுருக்கோம். அதனால் யார் வந்துட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம். இப்போ நம்மளோட பொருட்கள் எல்லாமே
மும்பை, டெல்லி போன்ற நகரங்களுக்கு அனுப்பிச்சிட்டு வரோம். எங்கள் ஏரியாவில் மலையில் விழக்கூடிய அத்தனை பொருளையும் நான் வியாபாரம் செஞ்சுட்டு வரேன். பலா பிஞ்சிலேருந்து பலாப்பழம் வரைக்கும், முருங்கைக்காயிலேருந்து முருங்கைக்காய் பவுட்ரு வரைக்கும், முருங்கை இலை பவுட்ரு வரைக்கும், அதே மாதிரி மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், அத்தனை பொருட்களுமே. மாம்பழம். ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மார்க்கெட்டு, அது எங்கள் ஊரோடது. இன்றைக்கி கேரளா மாநிலத்திற்கு 60% காய்கறி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஊர் வந்து திண்டுக்கல் தான். திண்டுக்கல் மற்றும் அந்த தேனி வட்டார பகுதி. எங்களோட கோவக்காயெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. கோவக்காய் எக்ஸ்போர்ட்னால் அது எங்கள் ஊர்லேருந்து தான். அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கிக்கிறோம். முருங்கைக்காய் அதே மாதிரி தான். முருங்கைக்காய்னால் அது திண்டுக்கல் முருங்கைக்காய் தான். அதில் எவ்வித மாற்றம் இல்லை. ஒட்டஞ்சத்திரம் முருங்கைக்காய் தான் உலகம் பூரா போகுது. ஆமாம், நாங்களே ஜெர்மனி, ஜப்பான் எல்லாமே அனுப்பிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு இறக்குமதியாளர்கள் அவங்களுக்கு பொருட்கள் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி விவசாயிகளும் எங்கள்கிட்ட ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்கள் இருக்குது, இல்லை இங்கே உள்ள உள்ளூர் சந்தை இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்னும் நிறைய வளங்கள் வந்துட்டு உங்களை வந்து சேரணும்னா எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துறோம். இந்த நேரம் இல்லாத காரணத்திலையும் இந்த டைமில் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.